காவல்துறை அனுமதி தராவிட்டாலும் அம்பேத்கர் திடலில் மக்களை சந்திக்க விஜய் முடிவு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பரந்தூர் போராட்டக் குழுவினரை தனியார் மண்டபத்தில் விஜய் சந்திக்கவே அனுமதி தரப்பட்டிருக்கும் நிலையில் அம்பேத்கர் திடலில் தான் சந்திப்பதாகவும் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரசேகர் இணைகிறார். சந்திரசேகர், விவரங்கள். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றி உள்ள அந்த 13 கிராமங்களை ஒன்றிணைந்து 908வது நாளாக தொடர்ந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டி வந்த நிலையில் இந்த மக்களை சந்திப்பதற்காக ஏற்கனவே பாதுகாப்பு கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனு அளித்து நடிகர் விஜய் அவர்கள் அளித்த நிலையில் நாளை அந்த அனுமதியானது வழங்கப்பட்டது. ஏற்கனவே விஜயின் பாதுகாப்பு குறித்து அந்த பகுதியில் ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் திடலிலும் மற்றும் அந்த பரந்தூர் பகுதியில் உள்ள வீனஸ் தனியார் திருமண மண்டபத்தில் 2 இடத்திலும் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை சார்பில் அந்த திருமண மண்டபத்தில் உள்ளரங்கில் மட்டும் நடத்தினால் முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு உறுதியளித்த நிலையில் அம்பேத்கர் திடலில் திறந்த வெளியில் வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் இன்று பிற்பகல் கண்காணிப்பாளருடன் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்த நிலையில் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் முழுவதுமாக அந்த அம்பேத்கர் திடலில் தான் அந்த பொதுமக்களிடம் நடிகர் விஜய் அவர்கள் பேச இருப்பதாக தெரிவித்திருந்தனர். மேலும் அவர் நாளை 10 மணியிலிருந்து 1 மணி வரை காவலர்கள் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் சரியாக 11 மணி அளவில் விஜய் அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே பொதுமக்களிடம் கலந்துரையாட இருப்பதாக தற்போது தகவல் வெளியிடுகிறது. நன்றி சந்திரசேகர், விவரங்களுக்கு.